என்ன பசங்களா, ஸ்கூல் ஓப்பன் ஆக போகுது போல. எல்லாம் புக்கு, பேகு, பென்சிலு எல்லாம் வாங்கிட்டீங்களா? இல்ல இல்ல, இதுக்கப்புறம் தான் நாங்க போய் புக்கு, பேனா, பென்சிலு, பேகு, லஞ்ச் பேகு, ஷூ எல்லாமே வாங்கணுமே. டேய் பப்ளு, நீ வாங்கிட்டியாடா? சே, எங்கள் வீட்டில் கடைசி பிள்ளையா மட்டும் பிறக்கவே கூடாது. எனக்கு முன்னாடி பிறந்து யூஸ் பண்ண பேகு, ஷூவு, பென்சிலு, பேனா எல்லாத்தையும் தூக்கி என் தலையிலே கட்டுறாங்க. எனக்குன்னு எதுவும் புதுசாகவே வாங்கி தர மாட்டாங்க. கேட்டால் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது யூஸ் பண்ணுறது எல்லாத்தையும் எனக்கு வாங்கி தராங்க. ஆனால் அதுக்கு மட்டும் புதுசாக வாங்கி கொடுத்துட்றாங்க. உங்க வீட்லயும் அப்படிதான் நடக்குதா? எங்க வீட்லயும் அப்படிதான் நடக்குது. எங்க அக்கா யூஸ் பண்ணதான் எனக்கு தராங்க. கமலக்கா, நீங்கள் இங்கே தான் உக்காந்துருக்கீங்களா? நான் உங்கள் வீட்டிலேருந்து அந்த பூவெல்லாம் பறிச்சிட்டு வந்தேன். கோச்சிக்காதீங்க, கோயிலுக்கு போகிறேன், அதனால தான் பூவெல்லாம் பறிச்சிட்டு வந்தேன். சரி சரி, கோயிலுக்கு தானே பறிச்சிட்டு போகிற, சரி பறிச்சிட்டு போ. என்ன பசங்களா இங்கெல்லாம் உக்காந்துருக்கீங்க? ஏன் டிவிலாம் பார்த்து போர் அடிக்குதா? சரி, அதெல்லாம் எனக்கு ஏன். சரி பசங்களா, நான் வந்து கடத்தரு வரும் போயிட்டு வரேன். நீங்கள் எல்லாம் இந்த பூவை பத்திரமா பார்த்துங்க. ஏதாவது பிச்சு கிச்சு விளையாடுனீங்க பாருங்களா, நடக்கிறதே வேற. ஆமாம், இந்த ஆன்ட்டி வேற இல்லை. எப்போ பாரு குறை சொல்லிக்கிட்டே இருக்கத்தான் எங்கள் வேலையே. சரி ஆன்ட்டி, நீங்கள் பூ வச்சுட்டு போங்க. நாங்கள் எதுவும் தொடமாட்டோம், பிக்க மாட்டோம், ஓகேவா? சரி பசங்களா, நான் கடத்தர வரையும் போயிட்டு ஒரு பொருள் ஒன்று வாங்கிக்கிட்டு 10 நிமிஷத்தில் வந்துடுறேன். அந்த பூவை மட்டும் பத்திரமா பார்த்துங்க. வேறு யாரு கேட்டாலும் கொடுக்காதீங்க. இது வந்து கோயிலுக்கு எடுத்துன்னு வரேன், புரியுதா? அப்பாடி, இந்த ஆன்ட்டி போயிட்டாங்க. அம்மா, இந்த ஆன்ட்டி எப்பவுமே இப்படிதானா? பசங்க குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, பசங்க பாராட்டவே மாட்டாங்களா? ஆமாம் கண்மணி, எப்பயுமே அவங்க அப்படிதான். அவங்க கேரக்டரே தான். அங்கே பாரு, ஏதோ வண்டி வர மாதிரி சத்தம் கேட்குது பாரு. ஆமா, ஏதோ லாரி வர மாதிரி சத்தம் கேட்குது. அட, என்னாச்சுன்னே தெரியலையே. இந்த வண்டி ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. நான் வேறு வெளியூர் போகணுமே. இந்த வண்டியை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே. இங்கே எதுவும் பக்கத்தில் எதுவும் மெக்கானிக் ஷாப் இருக்குதா என்னன்னு தெரியலையே. சரி, நம்ம போய் பார்க்கணுமே. இந்த வண்டி யார் பார்த்துக்கிறது? சரி சரி, அங்கே எல்லாரும் உக்காந்துருக்காங்க. அவங்க கிட்ட சத்த நேரம் பார்த்துக்க சொல்லிட்டு நம்ம போய் மெக்கானிக்கை போய் பார்த்து கூப்பிட்டு வருவோம். ஏங்க ஏங்க, இந்த வண்டி கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு. நான் போய் மெக்கானிக் ஷாப்பில் போயிட்டு மெக்கானிக்கை இட்டுட்டு வரேன். இந்த வண்டியை கொஞ்சம் பார்த்துக்குங்க. போர் அடிக்குது இங்கே உட்காந்தா. கடைசியாக நம்மளை வாட்ச்மேன் வேலை பார்க்க விட்டுட்டாங்களே. சரி, கொஞ்ச நேரம் அவங்களுக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம். ஏய், நான் லாரி எல்லாம் மேலே ஏறி பார்த்ததே இல்லை. நான் போய் லாரி மேலே ஏறி பார்க்க போறேன். ஐயோ, எவ்வளோ பெரிய லாரி பாரா! அம்மாடியோ, பேசாம இதுல நம்ம தண்ணியை ஊற்றி இதில் ஸ்விம்மிங் பூல் மாரி ஜாலியாக விளையாடலாமா? ஜாலியாக இருக்கும், ஓகேவா பசங்களா? பசங்களா, லாரியோட ஓனர் வந்தாருன்னா நம்மள கண்ணாமண்ணான்னு பேசுவார். அதனால எதுவும் விளையாடலாம் தேவையில்ல, பேசாம உட்காருங்க. ஏய் கண்மணி சொன்னது ஜாலியாக இருக்கும் போல. வாயேன், அதில் நம்ம தண்ணி ஊற்றி ஜாலியாக விளையாடலாம். ஸ்விம்மிங் பூல் மாரி அரேஞ்ச் பண்ணி விளையாடலாமா? ஏய் பப்ளு, நாங்க ஆல்ரெடி மேலே போய் உக்காந்துட்டோம். நீ தண்ணி ஊற்றி அரேஞ்ச் பண்ணு. நாங்கள் இங்கேருந்து ஸ்விம்மிங் பூல்ல குதிக்க போகிறோம். பசங்களா, அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட என்னால் பதில் சொல்ல முடியாது. ஒழுங்கா இறங்கிடுங்க. கீழே வந்தீங்களா கை கால் அடிபட்டுரும், புரியுதுங்களா? ஆண்டி ஆண்டி, ஜாலியாக இருக்கும் போல ஆண்டி. ப்ளீஸ் ஆண்டி, இன்னைக்கு ஒரு நாள் விட்டுடுங்க. ஸ்கூல் வேற ஓப்பன் ஆக போகுது. எங்களால் இந்த மெமரிஸ்லாம் கொண்டு வர முடியாது ஸ்கூல் ஓப்பன் ஆனால். ப்ளீஸ் ஆண்டி, நாங்கள் இதில் தண்ணி ஊற்றி ஜாலியாக விளையாடுறோம் ஆண்டி. ப்ளீஸ் ப்ளீஸ் ஆண்டி. சரி, இவ்வளோ கெஞ்சி கேட்கறதுனால சொல்கிறேன். கொஞ்சம் இதாக விளையாடணும். லாரிக்கு ஓனர் வந்தாருன்னா அப்புறம் பேசுவார், ஓகேவா? ஹே ஜாலி, ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிப்போம். தண்ணி வருது, பிங்க் கலர் குடம் எனக்கு ரொம்ப பிடிச்ச குடம். சரி, அதால் எத்தனை குடம் தான் இந்த லாரியில் தண்ணி பிடிக்கலான்னு பார்ப்போம். 1, அதுக்கப்புறம் எஃப்ளாஸ் கண்மணி சீக்கிரம் எடுத்துட்டு வா. அந்த குடத்தை ஊற்று. 2, மேலே தெளிக்காத. பப்ளு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாம் வந்து அந்த லாரி உள்ள விளையாட போகிறோம், புரியுதா? அதனால நீ வந்து நகர்ந்தெல்லாம் உட்காராத, ஜாலியாக என்ஜாய் பண்ணு, ஓகே? ஏய் கண்மணி, சீக்கிரம் தண்ணியை ஊற்று. நாங்கள் எவ்வளோ நாள் கூட மேலே உக்காந்துருக்கோம் தெரியுதா? ஒரே நச்சு 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 நச்சுன்னு அடிக்குது எங்களுக்கு, புரியுதா? சீக்கிரம் ஊற்று கண்மணி. அதான் சொல்லும் போது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இங்கே வந்து தண்ணி குடத்துல எடுத்து தண்ணி எடுத்து ஊற்றும் போது தான் தெரியும் எவ்வளோ வலி வலிக்குதுன்னு. நீங்கள் மேலே உட்காந்துருக்கீங்க, கீழே உட்காந்து நீங்கள் தண்ணி ஊற்ற வேண்டானே. என்ன பசங்களா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க? சீக்கிரம் லாரியில் ஊற்றி சீக்கிரம் குளிச்சுட்டு வாங்க. லாரி டிரைவர் வந்தாருன்னா கத்துவார், சீக்கிரம் வாங்க. ஏய் அந்த பூவை எடுத்து மேலே போட்டு டெக்கரேஷன் பண்ணுங்கப்பா, சூப்பராக இருக்கும்பா. பசங்களா, அந்த பூ வந்து அவங்க கஷ்டப்பட்டு பறிச்சுட்டு வந்தாங்க. அது ஏன் நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க? பூவை பிச்சு பிச்சு போடுறீங்க. அது கோயிலுக்கு தானே பறிச்சுட்டு வந்தாங்க. ஆண்டி ஆண்டி, இது ஒரு ஜாலியாக இருக்கும்
ப்ளீஸ் ஆண்டி ஃபர்ஸ்ட் ஒயிட் கலர் பூ போட்டுக்கிறேன். அது என்ன பாரிஜாதம் பூவா? சூப்பரா இருக்குல்ல ஒயிட் கலர்ல. அதுக்கப்புறம் செம்பருத்தி ரோஸ் பார்த்தேன், ஒன்றும் ரோஸ் கிடைக்கல, அதனால செம்பருத்தி பூவை எடுத்து போட்டுக்கிறேன். ஒயிட் அண்ட் ரெட் சூப்பரா இருக்குல்ல காம்பினேஷனு. ஏ ரோஜா, இங்க பாத்தியா எப்படி இருக்கும்? பாத்தியா என்னோட டெக்கரேஷனு எப்படி இருக்கு சொல்லு பாப்போம். ஏய் மேலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ அருமையா இருக்கு. எப்படா குதிப்போன்னு இருக்குது. பேசாம நாங்க குதிச்சுட்டா. ஏய் இது தண்ணியில பூ போட்டா போதுமா? அந்த தண்ணியில பபிள்ஸ்லாம் வந்தா எவ்வளோ சூப்பரா இருக்கும் தெரியுமா? சரி ஃபர்ஸ்ட் போய் அதுக்கு ஒரு ஷாம்பு எடுத்துட்டு வா. ஷாம்பை கட் பண்ணி போட்டு நம்ம கையால கலக்கும், அது பபிள்ஸ் வந்து சூப்பரா இருக்கும். ஓகேவா? அட இந்த ஐடியாலாம் உனக்கு எப்படி தான் வருதுன்னே தெரியல, ரொம்ப மூலக்காரம் தான். ஹை ஷாம்பு பிச்சு ஊற்றியாச்சு, சூப்பர். இது அப்படியே நம்ம என்ன பண்ண போறோம்னா கையால் கலக்க போகிறோம். ஓகேவா? பாடி ஒரு வழியா ஷாம்பை பிச்சு கொட்டியாச்சு. சரி வாங்க கையால கலக்கி விடுவோம். அப்பதான் வந்து அந்த பபிள்ஸ்லாம் சூப்பரா வரும். வாவ், இதே வாசனையா இருக்குது. இந்த செம்பருத்திலாம் பாரா, அந்த ஷாம்பு பட்ட உடனே கலரே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஆகுது. சரி ஓகே, நம்ம ஷாம்பை கலக்குவோம். கையால் கலக்கினா ஒன்றும் நிறைய வரமாட்டேங்குது. சரி இந்த குடத்தால ஊற்றி கலக்குவோம், எப்படி வருதுன்னு பார்ப்போம். குடத்த உள்ள தண்ணி போகும் பார்த்தா எல்லா பூவும் அது உள்ளதான் போகுது. சூப்பர், ஓரளவு பபிள்ஸ் வந்துருக்குது, பார்ப்போம். டேய் பப்ளு, மேலேருந்து பார்க்கும்போது என்னமோ நுரையெல்லாம் நிறைய இருக்குது, சூப்பராக இருக்குது. பேசாம நாங்கள் குதிச்சுட்டா? குதி குதி. ஏய் ஜம்பே சூப்பர். ஏய் சில்லுன்னு இருக்குப்பா, சூப்பரா இருக்குப்பா. சரி அடுத்தது வா. ஏய் நடுவுல கீழே வந்துருச்சு, சூப்பர். ஏய் கண்மணி பாத்து விடி, மேலெல்லாம் பாடுறதுல பொறுமையா விடி. ஏய் இங்க பாரு இவனும் வந்துட்டானே. பப்ளு நீ உட்காந்துருக்க, நீ வந்து விழுந்துருவா. சூப்பரா இருக்கு வா. ஏய் சில்லுன்னு இருக்குப்பா, ஆனால் இந்த வெயிலுக்கு சூப்பராக இருக்குது. ஏ ஜாலி. ஏய் கண்மணி ரோஜா சீக்கிரம் குளிச்சுட்டு ஏந்திருக்கும். அந்த டிரைவர் வந்தாருன்னா கத்துவாரு, புரியுதா? பாவம், எங்கேருந்தோ வந்து நம்மளுக்காக லாரி விட்டு ஸ்விம்மிங் பூல்லாம் விளையாட வச்சிருக்காரு. அவருக்கு ஒரு தேங்க்ஸு. சரி வாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். அவர் வரத்துக்குள்ளே நம்ம குளிச்சுட்டு ஜாலியாக விளையாடுவோம். ஓகே? ஏ பசங்களா சீக்கிரம் குளிச்சுட்டு வாங்க, மணியாவது பிறகு லாரி டிரைவர் வந்துட போகிறாரு. ஏய் நான் போய் உள்நீச்சல் அடிக்கட்டா? ஏய் ஜாலியாக இருக்கும்பா. நான் 1 2 3ன்னு 10 வரையும் எனக்கு அது வரையும் நான் மூச்சு பிடிச்சிட்டு இருக்கேன். ஓகேவா? அதெல்லாம் அது மாதிரிலாம் விளையாடக்கூடாது பப்ளு. நம்ம ஜாலியாக இதே மாதிரி விளையாடலாம். அங்கே பாரு ஜாலியாக இருக்குல்ல, பபுள்ஸ்லாம் மேலே வருது. நட்ட வலி உதைக்காத, பாவம் வலிக்கும் அவளுக்கு. ஜாலி ஜாலி. எனக்கு இடமே பத்த மாட்டேங்குது ரோஜா, நீ தள்ளி உக்கார் ரோஜா. ஏய் கண்மணி நீ தள்ளி உட்காரு, எனக்கு இடமே பத்த மாட்டேங்குது. அவன் மடியில் போய் நான் உட்காந்துருக்கேன். ஓகேவா? இதுக்கப்புறம் நான் தள்ளனா நான் கீழே தான் விழணும். ஹே ஜாலியா இருக்குதே, தண்ணி ஜில்லுன்னு சூப்பரா இருக்கு. ஐயோ ஜாலியா இருக்கே பப்ளு, ஜாலியா இருக்குல்ல? ஜாலி ஜாலி ஜாலி. பசங்களா சீக்கிரம் வாங்க, லாரி டிரைவர் வர டைம் ஆயிடுச்சு. எவ்வளோ நாள் ஆயிடுச்சு போய். சீக்கிரம் வாங்க பசங்களா. ஏன் பசங்களா இதே மாதிரி பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. ஆண்டி ஆண்டி கொஞ்சம் நிறைய ஆண்டி, சூப்பரா இருக்கு ஆண்டி. ப்ளீஸ் ஆண்டி, ப்ளீஸ் 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 ஆண்டி. பசங்களா நீங்க எப்படியோ போங்க, நான் வீட்டுக்கு போறேன். புரியுதுங்களா? லாரி டிரைவர் ஆச்சு, நீங்களாச்சு, எனக்கு என்ன வந்துச்சு? ஹே அம்மா போயிட்டாங்க, ஜாலி. ஏ ஜாலி ஜாலி. ஏ பப்ளு அங்க போற, லாரி டிரைவர் வந்துட்டு இருக்காரு. சீக்கிரம் வாங்க, நம்ம எழுந்திருச்சு போலாம். சீக்கிரம் வாங்க. ஏ பசங்களா, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க லாரியை? உங்களை நம்பி தானே இந்த லாரியை விட்டுட்டு போனேன். தண்ணி ஊற்றி நீங்க வீணாக்கி வச்சிருக்கீங்க. என்ன பசங்களை நீங்க பண்ணி வச்சிருக்கீங்க? இருங்க உங்க பேரண்ட்ஸ் கிட்ட நான் சொல்றேன். ஐயோ அங்கிள் நீங்க எதுவும் என் பேரண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லாதீங்க, அப்புறம் அவங்க அடிச்சுவாங்க. ப்ளீஸ் அங்கிள், நாங்களே க்ளீன் பண்ணிட்டு போறோம் அங்கிள், ப்ளீஸ் அங்கிள். ஏன் பசங்களா தண்ணியெல்லாம் ஊற்றி இதே மாதிரி அலங்கோலம் பண்ணி வச்சிருக்கீங்க? என் லாரி நான் எப்படிலாம் பாதுகாத்தேன் தெரியுமா? ஏன் இது மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்க? அங்கிள் அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், இதுக்கப்புறம் இது மாதிரி நாங்க பண்ணவே மாட்டோம் அங்கிள். ப்ளீஸ் அங்கிள் எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்க க்ளீன் பண்ணிடுறோம் அங்கிள். ப்ளீஸ் அங்கிள். சரி பசங்களா, உங்களை நான் மன்னிச்சிடுறேன். நீங்கள் அப்படியே இருங்க. நான் லாரியில் ஷேக் ஆகும்போது சூப்பராக ஸ்விம்மிங் பூல் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன். ஆனால் இதுக்கப்புறம் வேற ஒருத்தவங்களோட பொருளை எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே? ஹே ஜாலி 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 என்ஜாய் ஜாலி. ஏய் தண்ணி எப்படி